2 மணி நேரத்தில் பரவும் ஒமிக்ரான் கட்டுப்படுத்த நடவடிக்கை வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழகம் கடிதம். 89 நாடுகளில் நுழைந்தது ஒமிக்ரான். உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. தடைமீறி திருவண்ணாமலையில் கிரிவலம். கோயிலில் அலைமோதிய பக்தர்கள். அரசு அலுவலகங்கள் ரூபாய் 3000 கோடி கட்டணம் பாக்கி. மின்வாரியம் திணறல். நெடுந்தீவு அருகே மீன்பிடிப்பு. 42 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. காஷ்மீரில் பயங்கரவாதி சுட்டுக்கொலை. 10 நாளில் 6 என்கவுண்டர். எஸ்டிபிஐ பாஜக செயலாளர்கள் கொலை. ஆலப்புழாவில் 144 தடை உத்தரவு. கடலுக்கு சென்ற 43 மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. இலங்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் ஸ்ட்ரைக். கேரளாவில் பாஜக நிர்வாகி படுகொலைக்கு ஜே.பி. நட்டா கண்டனம். அடிப்படைவாதிகளின் கோழை செயல் என்று ஆவேசம். நந்தனம் நிதித்துறை வளாகத்தின் ஜெயலலிதா பெயரை மாற்றுவதா நாகரீகமற்ற செயல் என்று அதிமுக கண்டனம். மதுரையில் தினமலர் நடத்திய மகளிர் கலை திருவிழா. கவிதை, கட்டுரை, கோலப்போட்டியில் அசத்திய பெண்கள். சென்னை நந்தனத்தில் அம்மா வளாகம் என்ற பெயரில் செயல்படும் நிதித்துறை வளாகத்திற்கு அன்பழகன் பெயர் சூட்ட அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நந்தனம் நிதித்துறை வளாகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் அன்பழகனின் சிலையை முதல்வர் திறக்க உள்ளதாகவும் வளாகத்திற்கு அவரது பெயரை வைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிலை வைப்பதில் ஆட்சேபனை இல்லை, ஆனால் வளாகத்தின் பெயரை மாற்றுவது நாகரிகமற்ற செயல். ஒருவரை இழிவுபடுத்திவிட்டு இன்னொருவரை புகழ்வது போலாகும். தமிழ் பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிரான செயல். நந்தனம் நிதித்துறை வளாகத்தின் பெயரை மாற்றும் முடிவை முதல்வர் ஸ்டாலின் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பெண்ணின் திருமண வயதை 21ஆக உயர்த்துவதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நீங்க 21 வயசு வரைக்கும் ஒரு பெண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சிரமம் இருக்கு. எனவே பெற்றோர்கள் சீக்கிரம் குழந்தைய திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இதுதான் இது ஒரு ரியாலிட்டி. இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு. இன்னொரு பிரச்சனை பெண்களுடைய கோணத்துல பார்க்கிற பொழுது 21 வயது என்பது பெண்களுக்கு ஏற்புடையது என்பது என்னுடைய கருத்து. அது நல்லது, அவங்களுடைய ஹெல்த்துக்கு அது நல்லது. எனவே ரெண்டும் கலந்ததுதான். அதனால இதுல ஒரு சட்டம் இல்லாமல் இத ஒரு பிரச்சாரமா செய்யலாம். நீங்க சட்டமா போட்டுட்டீங்கன்னா அதுல சிரமங்கள் வரும். அதற்கு பதிலாக இப்ப குடும்ப கட்டுப்பாடு நம்ம என்ன சட்டமா போட்டிருக்கிறோம். நீங்க 2 குழந்தைக்கு மேல பெற்றுக்கொள்ள கூடாது என்பது பிரச்சாரம் தானே ஒழிய சட்டம் அல்ல. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 6 விசைப்படகுகளில் இருந்த 43 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அவர்கள் யாழ்ப்பாண முகாமில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையை கண்டித்தும் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் காலவரையற்ற ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு தமிழக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. பாச்சலூர் மலையில 10 வயசு சிறுமி ஃபுல்லா பாதி உடம்பு எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்கள் போராடிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஆளுங்கட்சி எம்எல்ஏ செய்த அட்டூழியத்தை பார்த்தோம். இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை விமர்சிக்காம அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பிடி நாங்கள் பேசணும், நேரம் கொடுங்க, நாங்கள் நடுநிலைமையாக செயல்பட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக விமர்சிக்காம நம்ம பேட்டி கொடுக்குறோம். ஏன்னா காவல்துறைக்கு அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக எதற்காக இவ்வளவு விஷயங்கள் நடக்குது? இதை முழுமையாக டிஜிபி அவர்கள் சீனியர் அதிகாரிகள் அதை புரிந்து கொண்டு ஆளுங்கட்சியினுடைய இன்டர்ஃபரன்ஸ்க்கு இடம் கொடுக்காம நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை.
நாம டிஜிபியை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா டிஜிபி தான் அந்த காவல்துறையினுடைய தலைவர். அவர் தான் தினமும் முதல்வர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு. அவர் தான் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற முழு தகுதியும் அந்த டிஜிபிக்கு தான் இருக்கு. அதனால டிஜிபி அவர்கள் நேர்மையாக நடுநிலைமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக அதனுடைய துணை அமைப்புகள் கேரளாவை வந்து கில்லிங் ஃபீல்டா மாத்திட்டாங்க. 266 பாஜக தொண்டர்கள், பாஜக சித்தாந்தத்தை நம்பக்கூடியவர்கள் இதுவரை கேரளாவில் வந்து இறந்திருக்காங்க. அதில் பாதிக்கு பாதி கண்ணூர். இந்த கண்ணூர் வந்து நம்முடைய பினராயி விஜயன் அவருடைய சொந்த ஊர். அந்த ஊர் தான் அதுக்கு மையமே. நான் அந்த மேடையை கூட பேசியிருந்தேன். கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் முதல் படுகொலையில் அக்யூஸ் நம்பர் 1 கூட இருந்தார் அப்படின்னு நானும் சொல்ல. கேரளாவினுடைய காங்கிரஸ் தலைவர் அதை சொல்லி பினராயி விஜயன் அவர்கள் வந்து ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டு அவர் எஃப்ஐஆர் காப்பியும் கொடுத்துருக்காங்க. அதனால் கம்யூனிஸ்ட் நண்பர்களை பொறுத்தவரை இந்த அடக்குமுறையை விட்டுவிட்டு கடைசி 60 நாளில் 3 முக்கியமான தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கிறது. இதற்கு சிஎம் அவர்கள் தான் முழு பொறுப்பு. ஏன்னா போலீஸ் துறை இருக்கிறது அவங்ககிட்ட தான். முழுமையாக கேரளாவில் வன்மம் இல்லாத, படுகொலை நடக்கக்கூடிய சமுதாயம் இல்லாத ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கடமை. ஆனால் அதை செய்ய தவறிட்டு இருக்கார். இதை மிகப்பெரிய கண்டனத்தை பாஜக சொல்றது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக போலீஸ் நண்பர்கள் ஆக்ஷன் எடுக்காதனால முதலமைச்சரே இதற்கு உடந்தையா இருக்காரா அப்படிங்கிற சில கேள்வியும் கூட கேரளாவில் இருக்கக்கூடிய நடுநிலையான பத்திரிகையாளர் நண்பர்கள் எழுப்புறாங்க. அது அனைத்துக்கும் கூட பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கேரளாவினுடைய முதலமைச்சர் அவர். மதுரையில் உள்ள உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் தினமலர் நாளிதழ் நடத்தும் மகளிர் கலை திருவிழா கோலாகலமாக துவங்கியது. பெண்களுக்கான கோலப்போட்டி, கவிதை, கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன. கோலம் தமிழர்களின் கலாச்சாரம் எனும் தலைப்பில் கோலப்போட்டி நடந்தது. ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு வண்ண கோலங்களை வரைந்து அசத்தினர். பெண் சுதந்திரம் எனும் தலைப்பில் கவிதை போட்டி, பெண்கள் திருமண வயது 21 சரியா தவறா எனும் தலைப்பில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. சின்யா மிஷன் ஆர்த்தி, தொழிலதிபர் மீனாட்சி ஆகியோர் நடுவர்களாக இருந்தனர். கோலப்போட்டியில் முதல் பரிசை மைதிலி வென்றார். லதா, கலைச்செல்வி 2, 3ஆம் பரிசு பெற்றனர். கவிதை போட்டியில் முதல் பரிசு மீனலோசினி, 2ஆம் பரிசு உஷாதேவி, 3ஆம் பரிசு ஜீவிதா ஆகியோர் வென்றனர். கட்டுரை போட்டியில் முதல் பரிசு அன்னலட்சுமி, 2ஆம் பரிசு சோபனா தேவி, 3ஆம் பரிசு திவ்யபிரியா வென்றனர். கலெக்டர் அனிஷேகர் பரிசுகளை வழங்கினார். கலை திருவிழாவில் பெண்களுக்கு இலவசமாக மெஹந்தியிடப்பட்டது. போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. போத்தீஸ், ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ், பாண்டியன் அப்பளம், மில்கா ஒண்டர் கேக், செல்லம் சோப் ஷாப், மனோ புக் சென்டர், SVS அக்மார் கடலை மாவு ஆகியோர் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கினர். அடுத்த கோலப் போட்டிகள் டிசம்பர் 26, ஜனவரி 2 மற்றும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலே இருக்காது என்று நாம் தமிழர் சீமான் கூறினார். ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னு இருக்குது. அதை பிஜேபி சொல்லுதுன்னா பாராட்டத்தானே செய்யணும். அது ஐயா அன்னைக்கு வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஆரியம் போல் வழக்கொழிந்து, ஆரிய மொழி போல அந்த சமஸ்கிருதம் போல செத்து போகாம அப்படிங்கிறத அதை எடுத்துட்டாரு. அது எனக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தையே மாற்றுறோம். அது அந்த பாட்டு இல்லை, நாங்கள் வேறு பாட்டு வைக்க போகிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வேறு பாட்டு இருக்கும். அதனால இது அதை போய் பேசி பயனில்லை. முழு பாட்டையும் கொண்டு வர சொல்லி பிஜேபி சொல்லுதுன்னா பாராட்டத்தான் விடும். இந்தியாவில் மேலும் 7081 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. மொத்த பாதிப்பு 3.47 கோடிக்கு மேல் அதிகரித்தது. மேலும் 7469 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3.41 கோடிக்கு மேல் உயர்ந்தது. இன்னும் 83,913 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கோவிட் தொற்றுக்கு மேலும் 264 பேர் இறந்தனர். மொத்த பலி 4.77 லட்சத்தை தாண்டியது. இந்தியாவில் இதுவரை 137.46 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கோவா விடுதலை தின கொண்டாட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களின் துவக்க விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி பனாஜி வந்தார். கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் வரவேற்றார். பனாஜி ஆசாத் மைதானத்தில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் மோடி மரியாதை செலுத்தினார். பாய்மர படகு, விமான அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது.
கேரளாவின் ஆலப்புழாவில் SDPI கட்சி மாநில செயலாளர் SK ஷான், பாஜக OBC பிரிவு மாநில செயலாளர் ரஞ்சித் சீனிவாசன் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர். 12 மணி நேரத்திற்குள் இரு கொலைகளும் நடந்தன. ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதா என விசாரணை நடக்கிறது. பாஜக நிர்வாகி கொலைக்கு அக்கட்சி தலைவர் JP நட்டா கண்டனம் தெரிவித்துள்ளார். அடிப்படைவாத கும்பல் கொடூரமாக கொலையை செய்துள்ளது. இதுபோன்ற கோழைத்தனமான செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. முதல்வர் பினராயி ஆட்சியில் சட்டவிரோத மாநிலமாக கேரளா மாறி வருகிறது என தெரிவித்தார். கேரளா ஆலப்புழா மாவட்டத்தில் SDPI கட்சி மாநில செயலாளர் KS ஷான் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியது. அருகில் வந்தவர்கள் ஷானை சரமாரியாக வெட்டி தப்பினர். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் நேற்று இறந்தார். கொலையில் RSS உறுப்பினர்களுக்கு தொடர்பு இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் பாஜகவின் OBC பிரிவு மாநில செயலாளர் ரஞ்சித் சீனிவாசன் வீட்டில் புகுந்த கும்பல் அவரை கொலை செய்து தப்பினர். அடுத்தடுத்து நடந்த 2 கொலைகளால் ஆலப்புழாவில் பதட்டம் நிலவுகிறது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை உடனே கைது செய்ய முதல்வர் பினராயி உத்தரவிட்டுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதசாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்று வருகிறது. ராப்பத்து உற்சவத்தின் 6ஆம் நாளில் நம்பெருமாள் சௌரி தொப்பார கொண்டை அலங்காரத்தில் சொர்க்கவாசல் வழியாக ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக கேரள எல்லையில் வாகன நெரிசலை தவிர்ப்பதற்காக தேனியிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் வழி ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. தேனியிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் சின்னமனூர், உத்தமபாளையம், கம்பம், கட்டப்பனை, குட்டிக்கானம், எரிமேலி, பம்பை வழியாக செல்ல வேண்டும். சபரிமலையிலிருந்து திரும்பும் பக்தர்கள் குட்டிக்கானம், பீர்மேடு, வண்டி பெரியாறு, குமுளி, சின்னமனூர் வழியாக தேனி வர வேண்டும். கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலயா சுவாமி கோயிலில் மார்கழி தேர் திருவிழா 11ஆம் தேதி துவங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அம்மன் தேரை பெண் பக்தர்களும், பிள்ளையார் தேரை சிறுவர்களும் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தமிழகம், கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மேலும் 6 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 25 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இன்னும் 151 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மொத்த பாதிப்பு 1.29 லட்சமாகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1.27 லட்சமாகவும் அதிகரித்தது. மேலும் ஒருவர் இறந்ததால் பலி எண்ணிக்கை 1880 உயர்ந்தது. திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் மாநில சிலம்பாட்ட போட்டிகளுக்கான தேர்வு நடைபெற்றது. திண்டுக்கல், பழனி, உடன்சாத்திரம், கொடைக்கானல், வடமதுரை, வேடச்சந்தூர் உட்பட்ட பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஒத்தக்கொம்பு, சுருள்வீச்சு, வாழ்வீச்சு உள்ளிட்ட பிரிவில் தனித்திறன் மற்றும் சண்டை போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் ஜெயிப்பவர்கள் மாநில போட்டியில் பங்கேற்பார்கள். தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்டம் போடிமெட்டு முந்தல் வாகன சோதனைச் சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து வருபவர்களை சோதனை செய்கின்றனர். 2 டோஸ் கோவிட் தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. தடுப்பூசி போடாதவர்கள் அறிகுறி உள்ளவர்களை கேரளாவுக்கே திருப்பி அனுப்புகின்றனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுரேஷ் மற்றும் ஐயப்பன் ஐனார் கூலி தொழில் செய்து வந்தனர். இருவரும் அரிவாள், நாட்டு வெடிகுண்டுகளுடன் போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்து பலருக்கு ஷேர் செய்தனர். இது போலீஸ் பார்வைக்கு சென்றது. அவர்களை பிடிக்க தூத்துக்குடி SP ஜெயக்குமார் உத்தரவிட்டார்.
தலைமறைவான இருவரை தேடி போலீசார் கைது செய்தனர். அவர்கள் வீடுகளில் சோதனை செய்தபோது அரிவாள் 4 நாட்டு வெடிகுண்டுகள் இருந்தது. பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே நாட்டுக்கல் பாளையத்தில் செயல்படும் கல்குவாரியில் அனுமதியின்றி வெடிப்பொருட்கள் பதுக்க வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கோமங்கலம் போலீசார் பொன்னுசாமி என்பவரின் குவாரியில் சோதனை நடத்தினர். பழையூரில் விஜயபாபு என்பவரின் தோட்டத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. மோட்டார் அறையில் 1308 ஜெலட்டின் குச்சிகள் பாதுகாப்பற்ற நிலையில் பதுக்க வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக குவாரி உரிமையாளர் பொன்னுசாமி, மேஸ்திரி கனகராஜ், தோட்ட உரிமையாளர் விஜயபாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி லால்குடி அருகே வந்தலை கூடலூரைச் சேர்ந்தவர்கள் 60 வயதை கடந்த தம்பதி ஜோசப் ஆர்னஸ் மேரி சமயபுரத்தில் உள்ள உறவினரை பார்க்க பைக்கில் சென்றனர். திருச்சி டு சென்னை 4 வழிச்சாலையில் பனமங்கலம் விலக்கு அருகே சாலையை கடக்கும் போது எதிரே வேகமாக வந்த கார் மோதியது. தூக்கி வீசப்பட்ட தம்பதி படுகாயமடைந்து இறந்தனர். தப்பி ஓடிய கார் டிரைவரை கொள்ளிடம் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை மாங்காடு அருகே அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். பிரேத பரிசோதனை செய்ய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பினர். மாணவியின் தோழிகளிடம் போலீசார் விசாரித்தனர். அவர்கள் யாரிடமும் மாணவி சரியாக பேசவில்லை, மன உளைச்சலில் இருந்ததாக கூறினர். மாணவி இறந்த அறையில் 2 கடிதம் கிடைத்தது. முன்னாள் பள்ளி ஆசிரியையின் மகன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார். பாதுகாப்பான இடம் கல்லறையும் தாயின் கருவறையும் தான் என மாணவி உருக்கமாக எழுதியிருந்தார். பெற்றோரிடம் விசாரித்தபோது மாணவி 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்ததாக கூறினார். குடும்ப சூழ்நிலையால் அரசு பள்ளிக்கு மாறியுள்ளார். மாணவி பயன்படுத்தி வந்த செல்போனை போலீசார் ஆய்வு செய்கின்றனர். சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடக்கிறது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள குமரன் குன்றுவிலிருந்து ராஷ்டிரிய இந்து மகா சபை அமைப்பினர் ராம ரத யாத்திரை செல்லப்போவதாக அறிவித்தனர். போலீசார் அனுமதி வழங்கவில்லை. அதே மீறி இன்று யாத்திரை செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 22 பேரை கைது செய்தனர். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் ஹார்வான் பகுதியில் பதுங்கியிருந்த ஒரு பயங்கரவாதியை பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். பயங்கரவாதி லஷ்கர்-இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த 10 நாளில் 6 என்கவுண்டர்கள் நடந்துள்ளன. 7 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகள் தாக்கியதில் 5 போலீசார் வீரமரணம் அடைந்துள்ளனர். மதுரையில் ஊமச்சிக்குளம் உட்கோட்டத்தில் உள்ள கருப்பாயூரணி, சிலைமான், ஒத்தக்கடை போலீஸ் ஸ்டேஷன்களில் நகை திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் தொடர்ந்து பதிவாகி வந்தது. கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. 34 வயது ராமச்சந்திரன் மற்றும் 24 வயது முருகனை கைது செய்தனர். அவர்கள் மீது ஏற்கனவே 17 வழக்குகள் பதிவாகியிருப்பதும் விசாரணையில் தெரிந்தது. 114 பவுன் நகை, 300 கிராம் வெள்ளிப் பொருட்கள், 2 லட்சம் ரூபாய் LED டிவி, பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் திரு உத்தர கோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி கோயிலில் மரகத நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அதன் பிறகு பால், பன்னீர், இளநீர், மஞ்சள், விபூதி உள்ளிட்ட 32 வகையான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நாளை ஆருத்ரா தரிசன விழா நடக்கிறது. இதையொட்டி இன்று தேரோட்டம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். கோவிட் பரவல் ஊரடங்கு காரணமாக தேரோட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நேற்றிரவு பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்திய நிலையில் மாவட்ட எஸ்பி சக்தி கணேசன் குறைந்த அளவு பக்தர்களுடன் தேரோட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது.